போன் வந்துச்சா? ஆமாமா, நீ வாங்கி கொடுத்த டீடைல்ஸ் வச்சுட்டு ஆனந்தோட பிஏ கிட்ட பேசிட்டானா? இன்னைக்கே ஆனந்த மீட் பண்ணிடுவானா? எல்லாம் நல்ல நியூஸோட தான் வருவான். நீ ஒன்னும் கவலைப்படாதேன்னு. சரி ஆண்டி, நான் வச்சிடுறேன். Welcome. I'm Anand. I'm Chandru. Hi. He's my friend. Sangal. Yeah, please come. மச்சான் full bottle கூட ஐயோ. வாடா. Please take your seat. Come on, Suresh. You like to have something? Yeah. சுமார்டா. நாங்க சாப்பிடுறது இல்ல சார். நான் சாப்பிடுவேன் சார். No problem. You have it. It's okay. It's okay sir. போதுமா? Cheers. Yeah. Chips. Thank you. Have one more peck. It's okay கொஞ்சம். கொஞ்சம் இந்த பக்கம். With pleasure. இந்தாங்க. Thank you. Thank you. அப்புறம் என்ன விஷயம் என்ன பார்க்க வந்தீங்க? சார், உங்க சிஸ்டர் உங்க மேரேஜ் பத்தி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஏதோ பொண்ணு கூட பார்க்க போறோம்னு சொன்னாங்க. கரெக்ட். அவங்க ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்க போட்டோ கூட பார்க்காம ஆல்மோஸ்ட் she has fallen in love with you sir. என்ன இது சினிமா கதை மாதிரி இருக்கு? நாங்க ஒண்ணும் படம் எடுக்கிறத சொல்லி. இல்ல சார், நீங்க தப்பா. நான் தப்பா எடுத்துக்கல. எங்க அக்கா யாரையோ பார்த்திருக்கலாம், பேசிருக்கலாம். ஏன் அவங்க இருந்திருந்தா இந்த கல்யாணம் கூட நடந்திருக்கலாம். ஆனா இப்போ அவங்களே இல்ல. எங்க அக்காவோட டெத் என்ன ரொம்ப பயச்சிடுச்சு. அது மறக்கிறதுக்காக தான் நான் சிலோன்கே வந்தேன். நான் இன்னும் அதுல இருந்து முழுமையா வெளியே வரல. சோ இப்ப அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட் சார். உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க அக்கா தான் அந்த பொண்ணு மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை வளர்த்து இப்ப ஏறக்குறைய உங்க வீட்டு மருமகளாவே வாழ்ந்துட்டு இருக்கா. வாட் மேன்? முதல்ல லவ்ன, இப்ப மருமகங்கற. யூ மேக்கிங் மீ ஃபூல்? அப்படி இல்ல சார். ஸ்டாப் புல்ஷிட். முதல்ல நீ யாரு? நான் வந்து அந்த பொண்ணுக்கு நீ யாரு? பிரதர், கசின், ரிலேட்டிவ், ஆ ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட் இன் வாட் வே? கோ டு ஹெல். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். கையை விடியா. அந்த பொண்ணு பாவம் சார், உங்களே நம்பிட்டு இருக்கா. ஏமாத்திராதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். அந்த பொண்ணை லவ் பண்ணல கெடுத்தேனா? ஏன் தெரியுமா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? சார் ப்ளீஸ், அந்த பொண்ணு பாவம் சார், உங்களே நம்பிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பின்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்க தெரியுமா சார்? அவ யாருமே ஏத்துக்கல சார். சார் ப்ளீஸ், அவங்கள தான் சார் நம்பிட்டு இருக்கா. கை விட்டுறாதீங்க சார். சார் பாவம் சார் அந்த பொண்ணு. ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். ஆனந்த பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் அது இது பைத்தியம் மாதிரி வளர்ற. நீங்க போங்க. நான்சென்ஸ். என்ன மச்சான் இப்படி சொல்றான்? ஏய், இதெல்லாம் நமக்கு தேவைதானா? பேசாம வாடா போலாம். நாடு விட்டு நாடு வந்து அவமாட பண்றதாகுது. நேரமில்லை காதல். அடடடடடடடா. புள்ள இல்லாத வீட்ல கிழவன் துள்ளி குதிச்சானா, அந்த மாதிரி கதையா எல்லாம் இருக்கு. ஆஹா, இது வரைக்கும் ஒரு கதையை நீ உருப்படியா சொன்னதே கிடையாது. இன்னைக்கு பழமொழியை ஒதுக்குறிய என்ன விஷயம்? மேல் உதடு இல்லாதவன் புல்லாங்குழல் வாசிக்க ஆசைப்பட்டானா. காலம் போன காலத்துல பாட்டு என்ன வேண்டி கிடக்கு? இன்னொரு பழமொழியா? பிரியா பிரியா, என்னாச்சு தாத்தா? ஒண்ணுமே புரியல உலகத்திலேம்பாங்களே, உன் பாட்டி பழமொழியா உதுக்குறா. ஒண்ணுமே புரியல உலகத்திலே. ஓட்ட பானைக்குள்ள நண்டு புந்தா மாதிரி சட சட சடன்னு பாடிட்டு இருந்தா எப்படி? நீ பழமொழி சொல்லணும், நான் பாடக்கூடாதா? பாடக்கூடாது. பாடுவேன். பாடக்கூடாது. பாடுவேன். பாடக்கூடாது. This is too much. வாங்க கோயிலுக்கு போலாம். இது என்னடி இது? ஒரு நாளா இல்லாத திருநாளா இருக்குது. நம்மளையும் சேர்த்துல கோயிலுக்கு கூப்பிடுறா. எல்லாம் என் கல்யாண விஷயமா தான். என்னது? ஆமா கல்யாண தாத்தா, விஷயமாவா? எனக்கு கல்யாணம் ஆகி பாம்பே டெல்லின்னு போயிட்டா இங்க உங்களை யார் கவனிச்சுக்குவா? அடாடாடா, பாத்தியா? இவ தாண்டி என் பேத்தி. ஒவ்வொரு பொண்ணு கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்தனும் போடணும்னு ஆசைப்படும். ஆனா இவ என்ன சொல்றா? தனி கொடுத்தனும் போயிட்டா நாம கஷ்டப்படுவோம்னு இவ கவலைப்படுறா. பாத்தியா? விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். அவ நம்ம பேத்திங்க நம்மள மாதிரி தான் இருப்பா. ஐயா, இத்தனை வருஷமா அந்த பழமொழி எல்லாம் எங்க வச்சிருந்த நீ?
சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்ற கதையா? அவன் இத சொன்னான், இவன் அத சொன்னான்னு சிவனேன்னு கடந்தேன். ஏதாவது ஒரு கதையை சொல்லு, ஏதாவது ஒரு கதையை சொல்லுன்னு என்ன கஷ்டப்படுத்துனீங்க. எங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டா. உங்க அம்மா எங்க வந்தா? கனவுல வந்தா. கனவுல வந்து எல்லா பழமொழியும் சொல்லி கொடுத்து உன் புருஷன் கிட்ட சொல்லுன்னு சொன்னா. செத்து போய் உங்க அம்மா வந்து எனக்கு டென்ஷன் கொடுக்கறாளா? இனிமே அவளுக்கு திதி கட்டு. இப்போ நீங்க வரீங்களா இல்ல நான் போயிட்டு வரட்டுமா? குழந்தை கூப்பிடுறா இல்ல, கணத்துல போட்ட கல்லு மாதிரி உட்கார்ந்துருந்தா எப்படி? சீக்கிரமா புறப்படுங்க. பாம்பும் பல்லியும் பல்லாங்குழி அடிச்சேன்னு நண்டு நாரையும் நர்த்தனா அடிச்சான். இது எங்க அம்மா சொல்லவே இல்லையே. எங்க அப்பா சொன்னாரு. அவர் எங்க வந்தாரு? உங்க அம்மா வந்துட்டு போன 1/2 hour கழிச்சு எங்க அப்பா கனவுல வந்து சொன்னார், போடி. மச்சா, இது வரைக்கும் நான் உன்னை கம்பல் பண்ணிருக்கேனா? நீயே சொல்லு. கண்ணு முன்னாடி சாப்பிட்றா குடிடா, சொல்றத கேள்டா. லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும் போது கூட நீ இவ்வளவு அப்செட் ஆனது கிடையாதுடா. குட்ரா, சொல்றத கேள்டா. டேய் ஜபார், நான் குடிச்சிட்டு அழுதுதான் நீ பாத்துக்கிற. ஆனா எனக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடி அழ வச்சிடாத. குடி, குடிடா. சாரி சாரிங்க சாரிங்க சாரி. நீ சாப்பிடு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடா. ஆனந்த் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றான்? ஆனந்த் பிரியா பாவண்டா, ஏத்துக்கடா ப்ளீஸ்டா. ஆனந்த் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற? சரிடா, உண்மையிலே அவன் பாவண்டா. ஆமாடா, பாவம் தாண்டா. விடுறா. சரியா வருமாடா சுரேஷ், உங்க 2 பேரும் வராங்க. நீங்க இருங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். எங்கடா வந்தீங்க? எங்க வந்தீங்க? கேக்குறல, போங்கடா 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 சொல்றல. உங்க அன்னைக்கு உங்களுக்கு கூட ஹலோ, மரியாதை போயிரு. சொல்லிட்டேன், போ போறியா இல்லையா? திரும்ப என்ன விளையாடுறியா? நீ யாரியா? ஏன் ஏன் பேசுற? டேய் டேய், என்ன பண்ணிடா? சேர் இருக்கிற மாதிரி கை கூட. டேய் அவனை இருடா, உங்களுக்கு டேய் வச்சுக்கிறேன்டா. டேய் டைம் ஆச்சு, கிளம்புடா. எங்கடா? வா சொல்றேன். எங்க கூப்பிடுற? நீ இப்ப வர போறியா இல்லையா? டேய் என்ன அது கூட? என்னடா இது இருக்க? அன்புள்ள ஆனந்த், நான் இங்கு வந்ததின் நோக்கம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அந்த வாய்ப்பை நீங்கள் தரவில்லை. இதற்கு மேல் உங்களை சந்தித்து நேரில் எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். தயவு செய்து இதை முழுமையாக படித்து ஒரு சரியான முடிவை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டேய் என்னடா இது லீவ் லெட்டர் மாதிரியா? பிரியா, அந்த பெண்ணை திருமணம் செய்பவன் எவனாக இருந்தாலும் அவன் கொடுத்து வைத்தவன் என்று தைரியமாக சொல்லுவேன். டேய் உனக்கு கொடுத்து வைக்கலையடா. இது உனக்காக எழுதல, ஆனந்துக்காக எழுதுனது. அவன் படிச்சா போதும், நீ கிளம்பு. இது அவன் படிப்பாங்கிற கிழிச்சு குப்பை தொட்டில தான் போடுவான். எதுல வேணா போடட்டும், நீ பேசாம வா. எல்லாம் என் தலைவர். பாஸ்போர்ட்டை வேற பிடிக்க வச்சுக்கிறேன். இத பத்தி யாருன்னு கேட்டல? பிரியா ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டல? இத படி, அப்பதான் புரியும். உங்க அக்காவை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டதை விட இவன் புரிஞ்சுக்கிட்டது அதிகம். இந்த லெட்டரை மட்டும் நீ படிக்கலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உங்க அக்காவோட ஆத்மா உன்னை மன்னிக்காது. வாடா மச்சான் போலாம். இருக்காங்கடா. வாங்கப்பா, உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். நாங்க நேரா வீட்டுக்கு தான் போனோம். அப்பா தான் பிரியா வீட்டுக்கு போயிருந்தா சொன்னாரு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். பிரியா உங்களை பத்தி தான் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு நீங்களே சொல்லுங்க. நாங்க பாக்குறதுக்கு தான் ஒரு 2-3 நாள் ஆச்சு. பார்த்ததுமே நாங்க வந்த பர்பஸ் கேட்டு கட்டி பிடிச்சி கண்ணாபனா ட்ரீட் பண்ணி திணற அடிச்சிட்டாரு இல்லடா? ஆமா ஆமா. எனக்கு தெரியும், அவர் எதையும் மறைக்கிறாரு. சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ். என்னம்மா சொல்ற? நீ மட்டும் என் கூட பிறந்த தங்கச்சியா இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன், அந்த ஆனந்துக்கு கட்டி கொடுக்கவே மாட்டேன். அதை விட ஊட்டியில சொட்டர் வைக்கிற வேற அவனுக்காவது கட்டி வைப்பேன். மனுஷனா அவன் சரியான சைக்கோமா அவன். என்ன சொல்றீங்க நீங்க?